ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன், பிப்ரவரி 3 முதல் பிப்ரவரி 9 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை. இப்ப நம்மளுடைய விருச்சிக லக்னத்திற்கு கிரக நிலைகள் 2ஆம் இடத்துல புதன், 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கிறாங்க. புதன் 2லிருந்து 3க்கு போயிடுறாரு. 3ஆம் இடமான மகரத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, அர்த்தாஷ்டம சனியாக. 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 6ஆம் இடமான மேஷத்துல குரு இருக்காரு. 11ஆம் இடமான கன்னியில கேது இருக்காரு. இப்ப சனிக்கிழமை அன்றைக்கு விசாகம் நட்சத்திரம். சந்திரனானவர் நம்மளுடைய லக்னத்திற்கு 12ஆம் வீடான துளாராசியில வர்றாரு. அப்ப இந்த 12ங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலா விரயம் அப்படின்னு எடுக்கிறோம். சில அடிப்படை விஷயம் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல ரகசிய செயல்பாடுகள், நீண்ட தூர பிரயாணம், வெளிநாடு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம் போடுறது, இதெல்லாம் கூட 12ஆம் இடத்துல இருக்கு. இப்ப சந்திரன் 12ல இருக்காரு, ஆனா குரு 6ல இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு குரு தான் வழி நடத்த போறார், விசாக நட்சத்திரங்கிறதுனால. இப்ப அவரு எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த சுக்கிரன் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இந்த 2ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துல சந்திரன் ஒரு கனெக்டிவிட்டியை குருவாகவும் சுக்கிரனாகவும் இன்றைக்கு செயல்படுத்தி செய்ய போகிறார். அதனால என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துல, அந்த வேலையில வருமானம், அந்த வேலையில சிறப்பாக செஞ்சதுக்கான ஒரு மன திருப்தி, ஒரு டெவலப்மெண்ட்டு, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளுடைய தொழிலை கொண்டு போகிறது. இப்போ ஒரு சர்வீஸ் தொழில் பண்ணிட்டு இருப்போம், ஜாப் ஒர்க் மாதிரி. அப்போ அடுத்த ஆர்டருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குற நாளாக இது இருக்கும். அதனால பணியிலையும் தொழிலையும் வளர்ச்சி தரக்கூடிய அருமையான நாளாக இன்றைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சுக்கிரன் என்பவர் நமக்கு 2ஆம் இடத்துல பணத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால், குரு என்பவர் 2ஆம் இடத்து அதிபதியாக, தனஸ்தானாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால், இந்த 2 பேருமே நமக்கு பணவரவுக்கு ஒரு அதீதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நட்சத்திர தொடர்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதனால், இன்றைக்கு நீங்க துணிந்து உங்களுடைய பேச்சினால பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய தொழில் அது சார்ந்து இயங்கிறது, அதே போல உங்களுக்குன்னு ஒரு தொழிலை வடிவமைச்சுக்கிறதுக்கு இந்த முயற்சிகளுக்கெல்லாம் இந்த நாளில் இறங்குனீங்கன்னா வெற்றி பெறலாம். அடுத்த நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நம்ம லக்னத்துக்கு மாறிடுறாரு. இப்ப நம்ம லக்னத்துல சனியினுடைய நட்சத்திரமாக அனுஷம் இருக்கிறது. சனி நமக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியில நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது காலதாமதமான ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது. நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், இன்வால்வா இருக்கேன், வேகமா வேலை நடக்கல, அதுக்குண்டான ஆதாயமும் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது இல்லையா, அதுதான் அந்த 4ஆம் இடம். ஆனா அதே நேரத்துல வேலை இல்லைங்கிற நிலைமை ஏற்படாது. பட் என்னன்னா, வேலையில அதிக முன்னேற்றம் இல்லையேன்ற அந்த வருத்தத்தோடையே உழைச்சிட்டு இருப்போம். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நம்மளை யாருமே புரிஞ்சிக்கலையே அப்படின்ற அந்த ஒரு சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும். இதுதான் சனியினுடைய தன்மை. பட் அவரவருடைய ஜாதகத்துல சனி நல்ல உறவு பாவங்களுக்கு சாதகமாக இருக்கிற போது பெருசா தெரியாது, மைல்டா போயிடும். அதே போல பணம் சார்ந்த விஷயத்துல நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குற கிரகமா சனி அமைஞ்சிட்டாதான் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அது ஜனன ஜாதகம் சார்ந்தது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்தது. சரி, நீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள், இப்போ ஒரு வீடு சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுல ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதெல்லாம் பண்றதுக்கு உண்டான சூழலை அங்கே உருவாக்கி கொடுக்கும்.
பட் வந்து அந்த சனியின் வந்து நமக்கு மன ரீதியாக ஒரு அமைதியின்மையை கொடுக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் இன்வால்மெண்ட்டை காட்டிக்காம பக்குவமாக போயிட்டாலே இந்த நாள் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பிப்ரவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நம்மளுடைய லக்னத்தில் இருக்கார். இப்போ புதன் நமக்கு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா உத்திராட நட்சத்திரத்தில் மகர ராசியில் இருக்கார். அப்போ தகவல் தொடர்பு, நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்பாடுகள், ஒரு எழுத்தாளர்களாக இருந்தால், மீடியாவில் இருக்கிறவர்களாக இருந்தால் தங்களுடைய படைப்புகளை உருவாக்குதல், அது மாதிரி விஷயங்கள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் அக்ரிமெண்ட் போடுறது, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தலான்னு நினைக்கிறது, கருவிகள் வாங்கிறது, கருவிகளை பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் சாதகமான நாள். சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் இதற்கும் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 3ஆம் இடம் என்பது நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சாதகமாக வளர்ச்சியாக இருக்கும். மனநிறைவை தரும். நமக்கு ஒரு வில் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தனுசு ராசிக்கு சந்திரன் மாறுகிறார் விருச்சிகத்திலிருந்து. அப்போ அது வந்து மூல நட்சத்திரத்தில் போகிறார். கேது மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி. கேது பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைய பலன் நமக்கு எதிர்பார்த்த மனநிறைவு ஏற்படுதல், எதிர்பார்த்த செய்திகள், சுப செய்திகள் நமக்கு வந்து கிடைக்கிறது. ஒரு ஆர்டர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, ஒரு ஃபைலு கையெழுத்தாகாமல் இருக்குது, இந்த விஷயங்களெல்லாம் இன்னைக்கு ரெடி ஆகும். அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரி வகை, மூத்த சகோதரம், நண்பர்கள் வகை, இவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு மன திருப்தியை தரும். ஒரு நல்ல இணக்கமான செயல்பாடுகள் இருக்கும். உறவுகள் மேம்படும். திருமணம், வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். குதூகலமான நிகழ்வுகளுக்கு, சுப நிகழ்வுகளுக்கும் சாதகமான நல்ல நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரனும் அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. நமக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. எப்படி நாள் சனிக்கிழமை பணவரவு அதிகமாக கொடுத்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் பணவரவை அதிகமாக கொடுக்குற நல்ல நாள். நம்ம பேச்சு, இப்போ வந்து சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கு, வாய்ப்பாட்டு இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கும், உழைப்பு இருக்கும். லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு லோன் கிடைக்கும். நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து உத்திராட நட்சத்திரம், சந்திரன் மகர ராசிக்கு போயிடுறாரு. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் மகர ராசி. அப்போ சூரியனுடைய நட்சத்திரம். ஆனால் அந்த சூரியன் அங்கே இருக்காரு, அதே மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்னைக்கும் உங்களுடைய ஒரு செயல்திறன், தன்னம்பிக்கை, பிறர் உதவிகளை பெறுதல், பெரிய மனிதர்களுடைய உதவிகள், அரசியல் ஆதரவு, அரசு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு பெறுதல், அங்கீகாரம் பெறுதல், இடமாற்றத்துக்கான ஒரு பணி ஆர்டர்கள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமான நாளாகும். பிப்ரவரி 9ஆம் தேதி கடைசி நாள் திருவோண நட்சத்திரம். இது கோயிலுக்கு போகிறது, இறையருள், தகப்பனார் வழி, முன்னோர்கள் வழி, பூர்வீகம், தெய்வீக அனுகூலம், ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கும், ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கும், ப்ரொஃபஸராக இருக்கவங்களுக்கும், கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான நாள், நன்றாக இருக்கும். இன்றைக்கு வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் உறவுகள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் வடிவமைச்சுக்கலாம். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, புது திட்டங்கள் போடுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்படி 7 நாட்களுமே வந்து நட்சத்திர ரீதியாக நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் பாவ தொடர்புகளை ஏற்படுத்தி நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார். இன்னும் நம்ம இன்னைக்கு நிறைய வந்து கேட்டகரி ஆயிடுச்சு. அதாவது தொழிலில் நிறைய பிரிவுகள் ஆயிடுச்சு, படிப்புலேயும் நிறைய பிரிவுகள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இன்னும் அக்யூரேசியாக நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா இன்னுமே உபநட்சத்திரம்ன்ற கான்செப்டுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு
அப்ப நம்மளுடைய விதி கொடுப்பனையில எந்த கிரகம், எந்த நட்சத்திரம் நமக்கு படிப்பை தரும், எந்த நட்சத்திரம் நமக்கு தொழிலை தரும், பணத்தை தரும் என்றெல்லாம் அதுல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் இந்த கோச்சாரத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.